இளைஞர்களை விஜய் நல்வழிப்படுத்தணும், அவரை அவங்க இவர் வீட்டுக்குள்ளெல்லாம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கும் போது இவர் இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாவில் போடுற கமெண்ட்ஸுக்கு அவர் நெறிப்படுத்தணுங்கிறாரு. நம்ம கோடங்கி அவர்கள் சொல்கிறார். ஒன்று. ரெண்டாவது, இளைஞர் சக்தி பெரிய அளவில் இருக்குது. அவங்கள எம்ஜிஆர் படங்கள் மாதிரி இன்றைய காலகட்டத்திலே அவரோட படங்களில் போதைப் பொருள்களோ இல்லைட்ட மற்ற பயன்படுத்தியோ அவர் படங்கள்லாம் நடிக்கக்கூடாது, பேசக்கூடாது, அவங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்கிறார். அது சரியானது தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நல்ல ஆலோசனைகள் அவர் சொல்லும் பொழுது கொடங்கி அது சரியானது தான், அது பிரச்சனை இல்லை. கரூரை பற்றி சொன்னார்ல, நான் இந்த நிகழ்வில் இன்று காலை மதியம் கரூரை பற்றி ஒன்று குறிப்பிட்டேன். அவர்களே அதை கவனிக்காத மாதிரி ஆச்சரியமாக பார்த்தது மாதிரி இருந்துச்சு. கரூர் நடந்தது 2025 செப்டம்பர் 27. ஆமாம். அதை பற்றித்தான் அதிகமாக பேசப்படுது. அவர் மீதான சுற்றி வளைத்து தாக்குதலும் இருக்குது. அது சரி, அதுக்காக பண்ணுறோம், ரைட். ஓராண்டு முன்னால் 2024 அக்டோபர் 6 இதே தலைநகர் சென்னையில் மெரினாவில் 5 பேர் பலியானார்களே, டீஹைட்ரேஷனுக்காகவும் ஸ்டாம்பீடுக்காகவும், அதாவது இது நீர்ச்சத்து குறைவுக்காகவும் நெரிசலுக்காகவும். இதானே கரூரிலும் உள்ள நிகழ்வு. இங்க 5 அங்க 41 இல்லையா? இந்த 5 பேர் பணியாளருக்கு தமிழ்நாட்டின் அரசாங்கம், முதலமைச்சர் உட்பட குடும்பத்தோடு அதை பார்த்தார்கள், ரசித்தார்கள். எல்லா மக்களும் லட்சக்கணக்கில் அழைக்கப்பட்டார்கள், பார்த்தார்கள் என்பது போல நல்ல விஷயம். அதை ஏற்பாடு செய்திருந்தார்கள், ஒழுங்குபடுத்தினார்கள், நல்ல செய்தி. விமான சாகசம் நடத்தியது ஒன்றிய அரசினுடைய விமானப்படை. சரி, விமானப்படை. அதே போல ஏற்பாடு செய்தது சென்னை மாநகர நிர்வாகம், காவல்துறை, இரண்டும் இல்லையா? மாநகர காவல்துறையும். அப்போ இந்த 5 பேர் பலியானதற்கு இதே காரணங்களுக்கு என்ன ஏற்பாடு உடனடியாக அரசு பக்கத்திலிருந்து செய்யப்பட்டது? அரசு ஒரு அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அப்போ வெளிச்சிச்சா? ஒரு SIT-யை உடனே போட்டிச்சா? பதிவு ஏதாவது அங்கே ஏற்பாடு செய்தவர்கள் என்று மாநகர மண்டலம் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ததா? அல்லது காவல்துறை ஒழுங்குபடுத்தவில்லை என்பதற்காக அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியதா? அல்லது சட்டமன்றத்திலே இவர்கள் விரைந்து சென்றதனால் தான், தாமதமாக வந்ததனால் அல்ல, விரைந்து சென்றதுதான் என்று முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதா? அப்போ ஓராண்டுக்கு முன்னால் நடந்த இதை யாருமே கண்டுக்கலனா அப்பொழுதே நீங்க சொல்லக்கூடிய அண்ணா என்ன சொல்றாருன்னா 5 பேர் செத்தா 41 கண்டுக்காம போங்கப்பா, நீங்க எவன் செத்தா எனக்கு என்ன சொல்லி முடிக்கல. அவரு என் வாயில நீங்க போற வேண்டாம், நான் சொல்றதா நான். ஓகே, நீங்க சொல்றது நீங்க. அப்ப நான் கேட்பது என்னன்னா, அப்ப இதே விஷயம் விவாதிக்கப்பட்டு ஒரு SOP என்று சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆபரேஷனல் ப்ரொசீஜர் இல்ல, நான் சொன்னதெல்லாம் நடக்கல, அது நடக்கல. அந்த அளவுக்கு அதுதான் அரசு தரப்பு, அதுதான் ஆட்சி தரப்பு, புரியுதுங்களா? அது எதிர்த்தரப்பு இல்ல. அப்படி இருக்கும்பொழுது ஆட்சி தரப்பு இதையெல்லாம் செய்யாம, நீங்க சொல்றது கரெக்ட் சார், இல்ல ஒரு SOP அப்பொழுதே ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஒன்னு கொடுத்திருந்தா அத ஏயா நீ பின்பற்றலன்னு கரூர் SP பார்த்து கேட்போம்ல, இல்லையா? அப்போ 5 பேர் பலியானதற்கான காரணங்களே எதுவுமே நமக்கு தெரியல, அதற்கான பொறுப்பு யாருன்னு புரியல. இதை விட்டு என்னன்னா விஜய் பக்கமும் இல்லை, திமுக பக்கமும் இல்லை, ஆட்சியாளர் பக்கமும் இல்லை, வெளியிலிருந்து பார்க்கிறேன். ஆனால் நான் பக்கத்தில் வாழ்வதனால மறுநாள் காலையில் நடைப்பயிற்சிக்கு போகும் பொழுது நான் பார்த்தேன், சிண்டெக்ஸ் தண்ணி வைக்கிற டேங்க் 4 தான் இருந்துச்சு, 5 தான் இருந்துச்சு. எண்ணினேன் நான், இதுக்காக நான் கிரிட்டிக்கலா பார்க்கிறேன். அப்போ இவர்களுடைய பிழைகளை நாள் நடந்த அந்த விபத்து இருக்குதே, அந்த அசாதாரண சம்பவம் இருக்குதே, தலைநகர் சென்னையிலேயே நடந்துச்சு. அதுக்கு நாம் ஒழுங்குபடுத்தி இருந்தால், அரசு தரப்பு பொறுப்பெடுத்திருந்தால் அங்கும் அதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாம பேச முடியும். அதனால பொறுப்புடன் செய்வது என்பது ரொம்ப தேவைப்படுது. இதை நான் அங்க சுட்டி காட்டினேன். சரி சரி, அவர்களுக்கு மத்தியிலும் விவாதம் இல்லைல்ல, அதனால அதை ஆச்சரியம் பார்த்தாங்க நினைக்கிறேன். தெரியல நமக்கு. இதுதான் அதை கவனிக்க வேண்டிய விஷயம். அதனால நாம் எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் பார்த்தால் சரி. கரூர் துயர ஓகே. மற்ற நிகழ்வுகள், மற்ற அவருடைய செயல்பாடுகள், மற்றது என்ன? மற்ற இந்த இளைஞர்களை நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாருல, நல்லது தானே. அதாவது உண்மை என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கும் எல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய முதியவர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு.
இந்த இடைவெளி வந்து ஒவ்வொரு முறையும் தலைமுறைக்கும் நமக்கும் நம்ம அப்பாக்களுக்கும் தாத்தாக்களுக்கும் உள்ள தலைமுறை இடைவெளி என்பதை தாண்டி இந்த முறை ஒரு டிஜிட்டல் தலைமுறையா இருக்கு. அதனால தான் நான் வந்து உலகம் பூரா சுட்டிக்காட்டு, இங்க மட்டும் இல்ல, இது தமிழ்நாட்டு இளைஞர்கள் உலகம் பூரா பிஜேபியை அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறாரு ஐயா. ஜனநாயகன் திரைப்படம் சென்சார் போர்டில் இருக்குது, சரி அது ஒரு கட்சி சாராத அமைப்பு அப்படின்னு அவர் நினைச்சுக்கலாம். ஆனா பொதுவ தளத்துல வேற மாதிரி பேசுறாங்க. இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி ஆளலங்கிறதுனால ஆண்டு கொண்டிருப்பது படமே வெளியே பிஜேபிங்கிறதுனால இல்லாம இருக்கலாம், அது தெரியல. ஏன்னா சனாதன வழி திராவிடமா பெரியார் வழி திராவிடமான ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு எட்டிச்சான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது இங்க வந்து அவர் பிஜேபியையோ அதிமுக மறைமுகமா பிஜேபியை விமர்சிச்சாருன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு பேச்சுல என்ன விமர்சிச்சாரு, என்ன சொன்னார் திமுக தலைமையில ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில ஒரு கூட்டணி, பெருமைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு என்ன கேட்டாரு, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு. அதாவது அதிமுக தலைமையில் கூட்டணி என்பதை அதிமுக தலைமை சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாஜக தலைமையில் தான் கூட்டணி என்று பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிறது, என்டிஏ ஆட்சி என்று பாஜக தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது, அதிமுகவினுடைய தனி ஆட்சி என்று அதிமுக தரப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு விஷயமும் இருக்கிறது என்பது ஒரு உண்மை. அதுல ஒன்றை எடுத்துக்கொண்டு சொல்வதற்குல்ல, அதுதான் என்ன குத்தி காட்டுவது, விமர்சிப்பது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கலாம், தெரியல. அது விமர்சிச்ச மாதிரி இல்ல, அதிமுக விமர்சிச்ச மாதிரி இருக்கு, பாஜக அது பெருமைப்படுத்துறாங்க. அவங்களோட போகாதீங்கங்காரு. திமுகவினுடைய அனைத்து பரப்புரைகளையும் ஏடுகளிலும் என்ன இப்ப நீங்க பார்த்தா பாஜகவுடன் செல்லும் அதிமுகவை தான் விமர்சிப்பாங்க. பாஜக இல்லாத அதிமுக வந்து அவங்க இப்போ வந்து அதிமுகவையோ எடப்பாடியாரையோ பற்றி உள்ள தாக்குதல் இல்லாமல் பாஜகவுக்கு அடிமையாகிவிட்டார். பாஜக சொல்வதை கேட்கிறார், பாஜக தலைமையிடம் தான் உங்கள் தலைமையிடம், பாஜகவைத்தான். அதுவும் நமக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா மனிதர்கள் மத்தியிலும் என்ன ஒன்றிய அரசை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் 2014 தமிழ்நாட்டை எப்படி கவனிக்கிறார்கள், இந்திய துணைக்கண்டத்தை எப்படி கவனிக்கிறார்கள், பொதுமக்களை எப்படி கவனிக்கிறார்கள், உழைக்கும் மக்களை எப்படி கையாளுகிறார்கள் என்பது பட்ஜெட் வந்ததிலிருந்து இப்பொழுது கூட எம்எஸ்எம்இ காரங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு தான் வரேன். அந்த அளவுக்கு அந்த அம்மா நிதியமைச்சர் சொல்லி இருக்க வார்த்தைகள் எல்லாமே எது முதல் வரியில் சொன்னார்களோ அதற்கு நேர் எதிராக உள்ள இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு புள்ளி விவரங்கள் எடுத்துட்டு வரோன்னு வைங்களேன். அதனால பொதுவாக தமிழ்நாடு நான் கேட்டது அவரையா நேரா விமர்சிக்க மாட்டேங்கார் பாஜக தான் கேட்கறேன். தொடர்ச்சியா எல்லா கூட்டங்களையும் அதான் கொள்கை எதிரிங்கிறாரு. இந்த கூட்டத்தில் கூட ஏடிஎம்கே தான் அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாரு தவிர பிஜேபியை இப்போ பாதிச்சிருக்கிறாரு. ஒரு படத்தை கூட வெளியிடுறதுல கூட முடியல. அதுக்கு யார் காரணம் எப்போ வெளியாகும் அதையா சொல்லியிருக்கலாம். தவிர்க்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. என்ன ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தரையா வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம்னா நிறைய இருக்கு விஷயம். ஆமா, புரியுதுங்களா? அதனால என்ன சொல்லவில்லை என்பது சொல்லலாம். ஆனால் இதை கூட இப்படி மறைமுகமாக என்ன பாஜகவுக்கு பின்னால போறீங்க என்று ஏற்கனவே போன முறை சொன்னாரு, இந்த முறை இப்படி சொல்றாரு. அதையே வேற ஒரு பாணியில. அதான் சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த முறை வந்து கேஷுவலாக என்ன அதிகமாக வந்து கலக்கியலாகவும் சர்க்காஸ்டிக்காகவும் சொல்லக்கூடிய அந்த வழக்கமான இயல்பான மொழி நடையிலும் அதே போல வந்து நையாண்டியான ஒரு அதீத நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கலாம். கோட்டைகளை போய் நான் அதீத நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறார். அதீத நம்பிக்கை இருக்கா இல்லையா? எந்த தொண்டர்களுக்கு எந்த தலைமை என்ன அதீத நம்பிக்கையும் உற்சாகப்படுத்தலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது. அவரவர்கள் பாணியில் அவரவர்கள் செய்கிறார்களா? இது விஜய் பாணியில ஒரு நம்பிக்கை ஏற்படும். அவருடைய பாணி எங்க திரைத்துறையிலிருந்து வராரு. அதற்கே உரித்தான என்ன பலம் பலவீனங்களுடன் தான் இருக்கும் நம்ம பார்வையில் பார்க்கும் பொழுது. அதுல என்ன உயர்த்தி பிடிப்பது பேசுவது என்பது நடக்கத்தான் செய்யும். சரி, அடுத்த கருத்துக்கு வரோம். இது ரெண்டாவது உங்க கருத்தை எடுத்துக்கிறேன். ஆபரகம் கோடங்கிட்ட பேசியிருந்தேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.